தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது. அதை மட்டுமே ஒரு பெரிய ஒரு விஷயமாக காட்டி மக்களை வந்து ஒரு மண்டை செலவு செய்கிற வேலையை வந்து ஒரு கட்சி மிக தீவிரமாக பார்த்துக்கணும். அவர்கள் 100 வீதம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து தான் அலமோதுற அளவுக்கு கூட்டம். தனியாக சீமான் அவர்கள் பேசும்போது மட்டுமில்ல, அது சாட்டை பேசும்போது மட்டுமில்லை, இடம்பவனம் கார்த்திகோ யார் எந்த கூட்டம் எந்த வேட்பாளர் கூட்டாலும் அங்கே மக்கள் அதிகமாக வருகிறார். இத்திரை கவர்ச்சியா இன எழுச்சியா? என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வெளியில, எப்படி அண்டா நேத்திய அடி கதிர வெளியில, சந்தி வெளியில. வணக்கம் நண்பர்களே, இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த கூட்டம் கூறுறது, அதாவது வந்து தேர்தல் பரப்புரையின் போது அந்த பிரச்சார நேரங்களில் வந்து கூட்டம் கூறுறதை வச்சுக்கொண்டு முக்கியமாக சொல்லப்போனால் இதில் வந்து 3 கட்சிகள் மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை செய்யணும்னு சொன்னால் கூட்டம் கூறுறதை வச்சு அதில் இப்போ வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது. முதல் இடத்துல அதை மட்டுமே ஒரு பெரிய ஒரு விஷயமாக காட்டி அதனூடாக மக்களுடைய மைண்டை வந்து ஒரு மாதிரி வாஷ் பண்ணி அவையை வந்து தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது, அதனூடாக இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்கிற ரீதியில் மக்களை வந்து ஒரு மண்டை செலவு செய்கிற வேலையை வந்து ஒரு கட்சி மிக தீவிரமாக பார்த்து கொண்டு அதில் வந்து முதலாவது இந்த டிவிக்கு, அதாவது விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கு கூட்டம் கூடுதான்னு சொன்னால் நிச்சயமாக கூட்டம் கூடினது. ஆரம்பத்தில் மிகப்பெரிய கூட்டங்கள் கூடினது. அந்த அடுத்தடுத்த நிலையில் அப்புறம் தொடர்ச்சியான முறையில் வரும்போது உண்மையிலே புதுசாக அங்கே கூட்டம் கூடி மக்கள் வரணுமான்னு சொன்னால் இல்லை. அதுக்கான ஆதாரங்கள் நிறைய பேர் பதிவு செய்திருந்தோம். திருப்பவும் நான் அந்த ஆதாரத்தை பற்றி பேசி இன்னும் நேரத்தில் இருக்கிறவர்கள் அதனுடைய உட்கருத்து விஷயங்களை மட்டுமே பார்த்துட்டு போகும்ன்றதான் இதனுடைய ஒரு நோக்கம். அதில் வந்து விஜயும் வந்து உண்மையிலே சரியான முறையில் ஆர்கனைஸ் செய்து ஒழுங்குபடுத்தப்பட்டு திட்டமிடலோடு அவர்களை இந்த கூட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை சரியாக செய்கிற இடத்தில் தொடர்ச்சியாக கூட்டங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல அதை கவனமில்லாமல் விடுவார்களாக இருந்தால் அங்கே கூட்டங்கள் இல்லை என்றால் இயல்பாக மக்கள் குவிகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னால் விஜயை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் பார்த்தாச்சு. அதை தாண்டி விஜய் எப்போவுமே எங்கேயுமே ஒரு கருத்தையும் பேசவில்லை. அதனால் அந்த கருத்தை அவர் பேசுகிற கருத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி வார கூட்டம் வந்து அது இல்லாமல் போகுது. ரசிகர்கள் கூட்டத்தை தாண்டி பொதுமக்கள் ஒரு பொதுவானவர்கள் கூட்டுற கூட்டம் இல்லை. அடுத்தது திமுக பார்த்துக்கணும். திமுக பார்த்தீங்கன்னா அவர்கள் எப்போவுமே எல்லாத்தையும் தேவையான கொடுத்து போதைப் பொருட்களையும் மற்றது சாப்பாடு காசுன்ட்டு எல்லாத்தையும் கொடுத்து ஒரு கூட்டிகிட்டு வந்து இருத்தி செய்கிற ஒரு வேலை நடக்கும். ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா சமீபத்தில் நேற்று நாள் ஸ்டாலின் அவர்கள் நிறைய இடத்துல போட்டு காட்டினோம். இதுலேயும் பார்க்கலாம், நீங்கள் வெறும் நாற்காலிகளோடு ஸ்டாலின் அவர்கள் உரையாடுற ஒரு காட்சியை பார்க்குறீங்களா? அப்போ அவர்களுக்கு உண்மையிலே கூட்டம் வந்து எப்போவுமே இயல்பாக கூடுவதே கிடையாது. அவர்கள் 100 வீதம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து தான் அங்கே வந்து கூட்டத்தை காட்டுகிறார்கள். அப்போ அவர்களுடைய சுத்துமாத்து தில்லுமுலெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சதான். அப்போ ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு இயல்பாக கூட்டம் கூடுதா என்றால் நிச்சயமாக இல்லை. இது வந்து உறுதி செய்யப்பட்டது, பல இடத்தில் அது நிரூபணம் ஆகிவிட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எடப்பாடி அதிமுகவுக்கு கூட்டம் பெறுகிறார் என்றால் அதுவும் இதே செட்டப். அவர்கள் திமுகவிடமிருந்து படித்து திமுகவிடமிருந்து பிரிந்து வந்து உருவான ஒரு கட்சி. அப்போ அவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி செய்ய வேண்டுமென்றது மிக அழகாக தெரியும். அவர்கள் அதை கச்சிதமாக செய்வார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் 2 பேரும் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள், ஒரே கொள்கையை சேர்ந்தவர்கள். ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குன்னு சொன்னால் இவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சிறப்பு இருக்குன்னு சொன்னால் இவர்கள் வந்து திமுகவை எதிர்ப்பதுவே ஒரு மிகப்பெரிய முக்கியமான கொள்கையாக கொண்டு
தான் இந்த அதிமுக இயங்குகிறது. அது எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இப்போ எடப்பாடி வரைக்கும். அன்று கருணாநிதி, பிறகு கருணாநிதி, என்று கருணாநிதி, ஸ்டாலின், இதுதான் இவர்களுடைய எதிர்ப்பு. இடைக்கிட பால்டாராபின்னு உதயநிதியும் எடுப்பார். ஸோ இவைக்கு இந்த இந்த எதிர்ப்பு மட்டும்தான் நிறைவேற்றார். அப்போ அவர்களுக்கும் காசு கொடுத்து தான் அந்த கூட்டங்கள் கூட்டப்படுதுன்னு சொன்னால் நிச்சயமாக உண்மை, அது அங்கே தெரிகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை இவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்குறாருன்னு சொன்னால், காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர கூட்டம் அந்த நிகழ்வு முடியும் வரைக்கும் ஓரளவுக்கு நிப்பாட்டி வச்சு நிறுத்துகிற மாதிரி பேசி கூட்டிகிட்டு வரினோம். அதனால் அந்த இது எங்களுக்கு பார்க்கும்போது பிரம்மாண்டமாக மிகப்பெரிய ஒரு கூட்டம் எடப்பாடியாருக்கு. எடப்பாடியாருடைய கருத்துக்களும் அவர் செய்த 4 வருஷம் அந்த ஆட்சி காலத்தில் அவ்வளோ பெரிய நன்மைகளை செய்து விட்டாருன்னு சொல்லி அப்படி ஒரு ஒன்றே எந்த ஆணியும் பிடுங்கலை, அப்படி ஒரு மனங்கடியும் செய்யலை. அப்போ அவருக்கும் இயல்பாக மக்கள் கூடுவதற்கு அங்கே வாய்ப்பில்லை. குட்டி வந்து நிறுத்தப்படுகின்ற கூட்டம்தான் அதுவும். எல்லாரும் சொல்கிறதுன்னு சொன்னால், அடுத்ததாக பார்க்க போகிற கட்சி நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சிக்கு ஆன கூட்டம், அதுக்கு கூட்டம் இல்லை, ஏதோ சின்ன கட்சி, அவர் ஒருத்தர் மற்றும் பலர்னுவார். இவை சொல்லி நம்ம அவ சீன்லே இல்லைன்னு சில பேர் சொல்லி நம்மோட்ட பிரிக்க அந்த டீம் இந்த டீம்ன்றெல்லாம் மிகப்பெரிய ஒரு கருத்துருவாக்கத்தை ஒவ்வொரு வாத மேடைகள்லேயும் ஒரு தொலைக்காட்சி சேனல்களையும் யூடியூப்லேயும் இருந்து கொண்டு இந்த திமுக கோஷ்டியும் விசிகா கோஷ்டியும் அதிமுக பிஜேபி இந்த கோஷ்டிகள் எல்லாம் அதை தாண்டி நாங்கள் பொதுவாக இருக்கிறோம்னு சொல்லி அப்படி என்ன மாதிரி கண்ணாடி இல்லாமல் கொஞ்சம் வழக்கான அப்படியாப்பட்டவர். அது மாதிரி பல பேர் முதல்ல எல்லாம் கொஞ்சம் அப்படி காய்ச்சாலும் இப்போ நெருங்கி எலெக்ஷன் கிட்ட வர கதற துவங்கிட்டோம். பெண்டைக்கும் பார்த்தேன்னு ஒருத்தரை ஊடகத்தில் இருந்தோண்டு ஒரு ஆள் அவர் கதறார். இது தீவிரனா நாம் தமிழர் செய்கிற அரசியல் மிகப்பெரிய மோசமான அரசியல், அது என்ன பிஜேபியினுடைய அரசியல் அப்படி இப்படின்னு சொல்லியெல்லாம் கதறார். இப்படியாப்பட்ட பதறல் கூட்டம் இல்லை, சத்தம் எல்லாம் இனி கொஞ்சம் கூட அதிகமாக சீரியஸான பார்ட்டியை பற்றி தான் வரும். இனி இந்த டிவிக்கு அதெல்லாம் வராது. இனி நாம் தமிழரை பற்றி தான் இந்த கூட்டம் எல்லாம் கதறும் என்று சொன்னால் அது எனக்கு தெரியுது. ஓகே, இது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம், இவர்கள் மற்றவர்களையும் அரசியல் மயப்படுத்துகிறார்கள். அதுவும் இந்த முறை மிகப்பெரிய யுத்தியெல்லாம் கொண்டு மிக தெளிவாக மக்களுக்கு காட்சிகளாகவும் அவர் பேசுவதை எப்படின்னு சாத்தியம் என்ற அந்த விளக்கத்தோடு சும்மா சொல்லிவிட்டு போகல, நான் அது வந்தால் அதை இதை செய்யணும்னு சொல்லி விஜய் அன்றைக்கு அப்படி தான் சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் எல்லாம் சும்மா அளந்து விடவில்லை, செய்யக்கூடியதான் சொல்கிறோம், செய்யக்கூடியதான் சொல்கிறீர்கள்னு சொன்னால் அதற்குரிய ஒரு தலைவனாக அந்த கட்சியினராக நான் அறிவித்த திட்டங்களை இப்படி தான் செய்யப்படுறேன்னு சொல்லி விளக்கப்படுத்தி ஒரு சொல்லணும். அது உங்களுக்கு இல்லை, ஆனால் சும்மா அடித்து விட்டுட்டு போகும். அப்போ அப்படியாப்பட்ட விஷயம் நடக்கும்போது இப்பொழுது இவர்கள் காட்சிகளாக அழகாக மக்களுக்கு வழங்கப்படுத்தும் போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஆமாம் பேசினார், இப்போ காட்சியாக காட்டுறார், அடுத்தது நம்ம கண் முன்னாலே கொண்டு நிப்பாட்டோம்னா அவரை ஓட்டு போட்டு வெளில வைக்கணும், ஆட்சியிலாமல் இருக்கணும் அப்படின்ற அந்த புரிதலுக்கு மக்கள் வந்து விட்டார்கள். அதனூடாக நான் இந்த கூட்டம்ன்றதை பற்றி எடுத்து வந்துட்டேன். அந்த விஷயத்தை பற்றி பார்த்திங்கன்னா, கூட்டம் மிக இயல்பாக அதிக அளவு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கவனித்து பாருங்கள், நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், கவனித்து பாருங்கள். நாம் தமிழர் கட்சிகிட்ட காசு இல்லை கொடுத்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு, ஆனால் கூட்டம் அலமோதுற அளவுக்கு கூட்டம் தனியாக சீமானவர்கள் பேசும்போது மட்டுமில்லை, அது சாட்டை பேசும்போது மட்டுமில்லை, இடும்பவனம் கார்த்திக்கோ இல்லாட்டி பாரணாவோ இல்லாட்டி தாரியா சல்மானோ இல்லாட்டி தங்கை காத்தியாவோ இப்படி முகம் அறிந்த பெரிய அந்த பேச்சாளர்கள் ஒரு மாதிரி ஜெனிஃபரோ இப்படியாப்பட்டவர்கள் வரும்போது மட்டுமில்லை, யார் எந்த கூட்டம் எந்த வேட்பாளர் கூட்டாலும் அங்கே மக்கள் அதிகமாக வருகிறார்கள். அதில் இன்னும் ஒரு நெகிழ்வான விடயம் என்று சொன்னால், எல்லா இடத்திலையும் மக்கள் தங்களுடைய இருக்கிற காசை கொண்டே கட்சியை கொடுக்குறார்கள். இது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை, ஒரு நம்பிக்கையை தருகிறது என்று சொன்னால், இந்த 26 மிகப்பெரிய ஒரு செய்தியை நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த தொண்டர்களுக்கும் அந்த வேட்பாளருக்கும் அந்த தலைமைக்கும் உலகத் தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கும் சொல்ல போகிற ஒரு செய்தியாகத்தான் நான் அதை பார்க்குறேன். ஏனென்று சொன்னால், சொந்த காசை கொடுத்து மக்கள் நீங்கள் கட்சியை நடத்துங்கள், தேர்தலை பங்கு வருங்கள், தேர்தல் போட்டியில் பங்குன்னு சொல்லி சொந்தமாக கட்சிக்கு தங்களுடைய நிதிகளை அதாவது தன்னார்வலத்தோடு தாங்களாக முயன்று அந்த பங்களிப்பை செய்கிறது ஒரு காட்சியை பார்க்கும்போது உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த கட்சிகிட்ட அப்போ காசு இல்லை, ஆனால் அந்த கட்சிக்கு
இயல்பாக கூட்டம் வருது. அதே மாதிரி சும்மா ஒரு சீமான் வந்துட்டான்னு சொல்லி போட்டு வந்து பார்த்துட்டு 5 நிமிஷத்தில் கலைஞ்சும் போகுதில்லை. அப்படியே அந்த ஆள் என்ன பேசினாலும், அது மழை பெய்தாலும் சரி, வெயில் எரிஞ்சாலும் சரி, என்ன நடந்தாலும் அவர் பேசி முடித்து போகும்போது தான் அந்த கூட்டம், அந்த மக்களும் கலைந்து செல்கிறார்கள். நீங்கள் தயவுசெய்து உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். நீங்கள் மக்களை கவனித்து பாருங்கள். முதல்ல வந்து வெறுப்போட பார்க்க முதல்ல கவனித்து பாருங்கள். மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அவர்கள் காட்டுறார்கள். இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், ஏனைய கட்சி தலைவர்களை விட அதிகமான கூட்டங்களில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு 6 to 8 இல்லாட்டி 6 to 10 இவ்வளவு மேடைகளை கூட்டங்களை அவர் பங்கு பெறுறார். அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக கூடுற மக்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன்னா அவர் மக்களுக்கு அலைய விடாமல் அங்கங்கே இந்த மக்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறார். அப்படி பார்த்தால் இந்த கூட்டம் அதிகமாக யாருக்கு இருக்கிறதுன்னு சொன்னால், அது நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் அவர்களுக்கும் தான், அந்த தலைமைக்கும் தான் இயல்பாக அதிகமான கூட்டம் வருகிறது. அது 2026 நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். 5ஆம் தேதிக்கு பிறகு திருப்பவும் இது சம்மந்தப்பட்ட ஒரு கருத்தை நாம் பேசுவோம். அதில் இப்போது பேசியதுக்கும் அதற்கும் என்ன வித்தியாசம் என்பதை திருப்பம் மீண்டும் பார்த்துக்கொள்வோம். அதனாலே தயவுசெய்து கூட்டங்களை உன்னித்து கவனித்தீர்கள் சொன்னால் மக்கள் மனம் எப்படி மாற்றமடைகிறது, எந்த திசையை நோக்கி போகிறதுன்றதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி, வணக்கம்.